சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டாரத்தில் கரட்டுக்காடு, வெள்ளரி வெள்ளி ஆகிய பகுதிகளில் 2272 ஏக்கர் நிலப்பரப்பளவில் மரவள்ளிக்கிழங்கு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தற்போது இப்பகுதிகளில் மாவு பூச்சி தாக்குதல் அதிகரித்துள்ளது. இதனையடுத்து எடப்பாடி வட்டார தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குநர் அனுஷா தலைமையிலான தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் மருந்துகளை தெளித்தும் செடிகளை ஆய்வு செய்து மாவு பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்தும் வழிமுறைகளை விவசாயிகளிடம் எடுத்துக் கூறினர். இதில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விஞ்ஞானிகள், சேலம் தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநர் சத்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கேத்தோரை அரசு துணை சுகாதார நிலையத்தில் சுகாதாரத்துறையின் சார்பில் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தினை தமிழக வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். பின்னர் விழாவில் பேசிய அவர், கேத்தோரை கிராமத்தில் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் கீழ் 23,046 உயர் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு வீடுகளுக்கு சென்று மருந்து வழங்கப்படும் என்றும், குன்னூர் வட்டாரத்தில் 3,617 பேர்களுக்கு 2 மாதத்திற்கான மருந்து பெட்டகங்கள் வீடுகளுக்கு சென்று வழங்கப்படும் என கூறினார். இதில் உதகை சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ், சுகாதாரப் பணிகள் துணை இயக்குநர் பாலுசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை விமான ஓடுதளத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் 21 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நுண் உரமாக்கல் மையத்தினை உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். இதில் திருநாவலூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் முருகன், தோமுசா முன்னாள் மாவட்ட பொருளாளர் குணசேகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உலக தாய்ப்பால் வார தினத்தை முன்னிட்டு பூந்தமல்லியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நடைபெற்றது. இதில் கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தை பெற்ற பெண்களுக்கு தாய்ப்பால் கொடுப்பதால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் தாய்ப்பால் இல்லாமல் பவுடர் பால் குடிப்பதால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் டாக்டர்கள் தாய்மார்களுக்கு எடுத்துரைத்தனர். இதில் ஏராளமான கர்ப்பிணி தாய்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சியில் உள்ள நகராட்சிக்கு சொந்தமான காலி இடங்களில் மரக்கன்றுகள் நட்டு வளர்க்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் எடப்பாடி வெள்ளாண்டி வலசு பகுதியில் உள்ள குப்பைகளை கொட்டி மறுசுழற்சி செய்யும் குப்பை கிடங்கில் சுற்றியுள்ள காலி இடங்களில் நகராட்சி சார்பில் மியாவாக்கி முறையில் மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டது. நகராட்சி ஆணையாளர் முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக எடப்பாடி நகர திமுக செயலாளர் DSM பாஷா கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டம் கீழ்ப்பாவூரில் தொழில் முனைவோர் முகாம் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, மாவட்ட தொழில் மையம், சிறுபான்மையினர் நலத்துறை ஆகியவற்றின் சார்பில் நடைபெற்ற இந்த முகாமில் மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் மாரியம்மாள், மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் அலுவலர் குணசேகரன், ஊரக புத்தக திட்ட மாவட்ட செயலர் அலுவலர் பிரேம்குமார், ஊரக புத்தக திட்ட செயல் அலுவலர் வேல்முருகன் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்த அஞ்சட்டி அருகே அத்திமரத்தூர் கிராமத்தில் மயான வசதி இல்லை என நீண்ட காலமாக அப்பகுதி மக்கள் அதிகாரிகளிடம் புகார் அளித்தனர். ஆனால் இதுகுறித்து அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் அஞ்சட்டி ஒகேனக்கல் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சின்னையன்சத்திரம் அடுத்துள்ள சிங்கடிவாக்கம் பகுதியில் சுமார் 600க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். சிங்கடிவாக்கம் அரசு பள்ளி அருகே கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக தனியார் ரசாயன தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் பராமரிப்பு இல்லாத காரணத்தினால் அவ்வப்போது ரசாயன கழிவுகள் உள்ளிட்டவை வெளியேறி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த சென்னை கிண்டி மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் அதிநவீன கருவிகள் கொண்டு காற்றில் கலந்துள்ள மாசு குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அனைத்து மகளிர் காவல்துறை சார்பில் கொரோனா விழிப்புணர்வு இணையவழி போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்த போட்டிகளில் பல்வேறு பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இவர்களில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோவில்பட்டி காவல் துணை கண்காணிப்பாளர் உதயசூரியன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். அனைத்து மகளிர் நிலைய காவல் உதவி ஆணையாளர் சத்யா மற்றும் நாடார் மேல்நிலைப் பள்ளி நிர்வாகிகள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் தொகுதிக்குட்பட்ட பொன்மார் ஊராட்சியில் பொன்மார் தாழம்பூர் இணைக்கும் சாலையில் தரைப்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணியின் போது கான்ட்ராக்டர் போதிய பாதுகாப்பு செய்யாததால் கடந்த மாதம் அதே பகுதியைச் சேர்ந்த 24 வயதான இன்பகுமார் என்பவர் இரவு நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது
பள்ளத்தில் தவறி விழுந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட இளைஞர் இன்பகுமாருக்கு நிதி வேண்டி உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் மேடவாக்கம் மாம்பாக்கம் பிரதான சாலை பொன்மாரில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டது. சென்னை எண்ணாரி வளையத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திருநெல்வேலி முன்னாள் மேயர் புவனேஸ்வரி, தென்காசி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்தி முருகேசன், மாநில கூட்டுறவு சங்க இயக்குநர் பள்ளிக்கோட்டை செல்லதுரை ஆகியோர் திமுகவில் இணைந்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் மேயர் புவனேஸ்வரி, அதிமுகவில் பெண்களுக்கு சரியான முக்கியத்துவம் அளிக்காத காரணத்தினாலும் அதிமுகவிற்கு தற்போது தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் சரியாக இல்லாத காரணத்தினாலும் அக்கட்சியில் இருந்து விலகி திமுகவில் இணைந்ததாக தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த துவரங்குறிச்சி அருகே வேலமாலை பகுதியில் காட்டெருமைகள் அதிக அளவில் உள்ளது. இது இறை மற்றும் தண்ணீர் தேடி அருகில் உள்ள தோட்டங்களை நோக்கி வருவது வழக்கம். இந்த நிலையில் தண்ணீர் தேடி வந்த காட்டெருமை ஒன்று கரடப்பட்டியைச் சேர்ந்த அணைக்கலம் என்பவருக்கு சொந்தமான சுமார் 60 அடி ஆழமுள்ள தண்ணீர் இல்லாத கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளது. இந்த நிலையில் அப்பகுதியில் இருந்து கடும் துர்நாற்றம் வீசியதை அறிந்த மக்கள் கிணற்றில் பார்த்தபோது காட்டெருமை இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த துவரங்குறிச்சி வனத்துறையினர் அழுகிய நிலையில் இருந்த காட்டெருமை உடலை மீட்டு பிரேத பரிசோதனை செய்து அதே பகுதியிலேயே புதைத்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய பராமரிப்பு கூட்டத்தில் ஆண்டுதோறும் பராமரிப்பு பணிக்காக ஒப்பந்ததாரர்கள் மூலமாக டெண்டர் நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டிற்கான எடப்பாடி தோட்டத்தில் உள்ள ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டம், வீரபாண்டி இருப்பாலை கூட்டு குடிநீர் திட்டம், மேட்டூர் கூட்டு குடிநீர் திட்டம், சங்ககிரி கூட்டு குடிநீர் திட்டம் ஆகியவற்றின் டெண்டர் விடும் பணி நடைபெற்றது. இதில் 30க்கும் மேற்பட்ட ஒப்பந்ததாரர்கள் ஒப்பந்த பணிக்கான ஸ்கெடியூலை அலுவலக வேலை நேரத்தில் கொடுத்தனர். அதில் குஞ்சாம்பாளையம் வெங்கடராமன் என்பவருடைய ஸ்கெடியூலை உள்ளே பணியில் இருந்த மேற்பார்வை பொறியாளர் குணசேகரன் வாங்க மறுத்ததாகவும், மேலும் ஒப்பந்ததாரர்கள் அவரை ஸ்கெடியூல் போட விடாமல் வெளியே தள்ளி வந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஒப்பந்ததாரர் அலுவலகத்தின் முன்பு உட்கார்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்கத்தின் மாநில செயலாளர் பழனியம்மாள் தருமபுரியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கூட்டுறவுத்துறையில் பணியாற்றும் 35 சர் பதிவாளர்களுக்கு துணைப்பதிவாளர் பதவி உயர்வு 2019 அக்டோபர் 1ஆம் தேதியன்று துறையின் மூலம் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. ஆனால் இதுவரை பதவி உயர்விற்கான பணியிடங்கள் நிரப்பவில்லை. இதனை தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்கம் வன்மையாக கண்டிருக்கிறது எனவும், எனவே பதவி உயர்வு பெற்ற துணைப்பதிவாளர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என கூறினார். பெண் ஊழியர்களிடம் மிரட்டி கூகுள் பேவில் பணம் அனுப்பு என்று மிரட்டுவதும், அலுவலகத்தில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பெண் ஊழியர்களை பணிக்கு வர சொல்லி அவர்களிடம் தகாத முறையில் நடந்து கொள்வதும் போன்ற தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்தில் கொரோனா கால சிறப்பு நிதியின் கீழ் 6 வகையான நிதி உதவி வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டது. இதில் தனிநபர் தொழில் முனைவோர் நிதிக்கடன், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நலிந்தோருக்கான நிதிக்கடன், புலம்பெயர்ந்த மீண்டும் திரும்பிய திறன் பெற்ற இளைஞர்களுக்கான தொழில் கடன், மானியக் கடன் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் இருந்து திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, சோழவரம், மீஞ்சூர், கடம்பத்தூர் ஆகிய 4 ஒன்றியங்களில் உள்ள பழங்குடியின இளைஞர்களுக்கோ அந்த மக்களுக்கோ மானியம் வழங்கப்படாததை கண்டித்து திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்ட மாவட்ட செயல் அலுவலகத்தை தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தினர் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை தனியார் மண்டபத்தில் அரசு நியாய விலைக் கடை பணியாளர்கள் சங்க கூட்டம் மாநில தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பட்டுக்கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அரசு நியாய விலைக் கடைகளில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பது, அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சம்பளத் தொகை மாதம் முதல் தேதியிலேயே வழங்கப்படுகிறது. அதைப் போலவே நியாய விலைக் கடைகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கும் முதல் தேதியில் சம்பளம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கோவை மாவட்டம் குறிஞ்சி பகுதியில் உள்ள குளக்கரையில் பசுமாடு ஒன்று மேய்ச்சலுக்காக விடப்பட்டு இருந்தது. அப்போது குளக்கரையில் இருந்து சேற்றில் சிக்கி உள்ளே விழுந்த மாடு அங்கிருந்து எழ முடியாமல் தவித்தது. இதனைக் கண்ட அப்பகுதி பொதுமக்கள் இதுகுறித்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த கோவை தெற்கு தீயணைப்புத் துறையினர் வீரர்கள் சுமார் 1 மணி நேரம் போராடி பசுமாட்டை கயிறு கட்டி உயிருடன் அதனை மீட்டனர். சேற்றில் சிக்கி தவித்துக் கொண்டு இருந்த பசுமாட்டை உயிருடன் பத்திரமாக மீட்ட தீயணைப்புத்துறை வீரர்களை மாட்டின் உரிமையாளர் மற்றும் அந்த பகுதி மக்கள் அனைவரும் மிகுவாக பாராட்டினர்.
திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த கடகாம்பச்சத்திரம் அருகே கோடிவள்ளி பகுதியில் காவல் ஆய்வாளர் ஜில்லி பாபு தலைமையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சென்னை நோக்கி வந்த ஆந்திர பதிவு எண் கொண்ட சொகுசு கார் மற்றும் தமிழக பதிவு எண் கொண்ட மற்றொரு கார் நிறுத்தி சோதனையிட்டதில் கார் சீட்டிற்குள் அடியில் 1.5 டன் எடை கொண்ட செம்மரக்கட்டைகள் கடத்தியது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து சொகுசு கார்களுடன் செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட திருத்தணி அடுத்து அலமேலுமங்காபுரம் கிராமத்தைச் சேர்ந்த கோபால் மகன் உமாபதி, ஆந்திர மாநிலம் திருப்பதியைச் சேர்ந்த ரத்தினம், அனினாஷ் ஆகிய மூவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு தாய்ப்பால் கொடுப்பதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சேலம் மாவட்டம் ஆத்தூர் JCI மற்றும் ஆதவன் அரிமா சங்கம் சார்பில் தென்னாங்குடிப்பாளையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உலக தாய்ப்பால் வார விழா கொண்டாடப்பட்டது. இதில் மருத்துவர் லீலாதேவி கலந்து கொண்டு அப்பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்களுக்கு உலக தாய்ப்பால் வார விழா விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஊட்டச்சத்து பொருட்களை வழங்கினார்கள். இதில் JCI தலைவர் பிரபீட் ரமேஷ், ஆதவன் அரிமா சங்க தலைவர் விஜயதீபா சங்கர் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள், செவிலியர்கள் கலந்து கொண்டனர். குடியரசுத் தலைவர் நீலகிரி மாவட்டம் வந்ததைத் தொடர்ந்து தமிழக DGP சைலேந்திரபாபு நீலகிரி மாவட்டத்தில் பாதுகாப்பு பணிகளை ஆய்வு மேற்கொள்கிறார். இந்த நிலையில் அவர் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் வைத்து காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய அதிகாரிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் ரொக்கப் பரிசுகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து காவல் அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். இதில் மேற்கு மண்டல IG, DIG, கோவை, திருச்சி, சேலம் மாநகர காவல் ஆணையர்கள் மற்றும் மேற்கு மண்டலத்திற்குட்பட்ட 8 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி அரசு மருத்துவமனை சார்பில் தாய்ப்பால் வாரம் குறித்த பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தாய்ப்பால் கொடுப்பதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு வாகனத்தை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் துவங்கி வைத்தார். மேலும் தாய்ப்பால் கொடுப்பதால் தாய் சேய் பெறும் நன்மைகள் குறித்தும் அமைச்சர் கீதா ஜீவன் விளக்கி பேசினார். இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனை முதல்வர் நேரு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசும்பொழுது தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்ட 5 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் இவர்களுக்கு தேவையான மருந்து சென்னையிலிருந்து கொண்டுவரப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டது இந்த சென்னையில் 102 குழந்தைகள் பாதிப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க தீவிரமான பாதிப்பு எதுவும் இல்லை. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் காவல் துணை கண்காணிப்பாளர் சரவணகுமரன் தலைமையிலான காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது பெங்களூரிலிருந்து அதிவேகமாக வந்த வேனை மடக்கி சோதனை செய்தபோது அதில் தடை செய்யப்பட்ட 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து அவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் குட்கா பொருட்களை கடத்தி வந்த சக்திவேல், இளங்கோவன் மற்றும் மனோகரன் என்பவர்களை கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அடுத்த விருவீடு சந்தையூர் பகுதியில் தோட்டத்தில் மறைத்து வைத்து கஞ்சா விற்பனை செய்வதாக விருவீடு காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் காவல் ஆய்வாளர் கலையரசன் தலைமையிலான காவல்துறையினர் சந்தையூர் தெற்கு தெருவில் வசிக்கும் பெரிய கருப்பன் என்பவரது தோட்டத்தில், அவரது மகன் ராஜா என்பவரது தோட்டத்திலும் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் அங்கு சுமார் 22 கிலோ கஞ்சாவை பதுக்கி வைத்து விற்பனை செய்து கொண்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் தந்தை மகன் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கோட்டைக்குளம் அருகே அமைக்கப்பட்டுள்ள கொரோனா தடுப்பூசி முகாமை மாவட்ட ஆட்சியர் விசாகன் தொடங்கி வைத்தார். மேலும் கொரோனா தடுப்பூசி போடுவது குறித்து விழிப்புணர்வு பறையடிக்கும் நிகழ்ச்சியை ஆட்சியர் தொடங்கி வைத்தார். இதில் தனியார் கல்லூரியைச் சேர்ந்த மாணவிகள் பங்கேற்று பறையடித்து கொரோனா மற்றும் தடுப்பூசி குறித்த விழிப்புணர்வு பாடல்களை பாடினர். மேலும் கொரோனா நோய் தொற்று ஏற்படாமல் தடுக்க சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், முகக்கவசம் அணிய வேண்டும், கைகளை சோப்பு போட்டு கழுவ வேண்டும் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்களிடம் வழங்கினர். சென்னை புதுப்பேட்டையைச் சேர்ந்த முத்து என்பவர் தனது மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வசித்து வருகிறார். மேலும் இவர்களது விவாகரத்திற்காக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் சொத்தை அபகரிக்க வேண்டும் என்பதற்காக முத்துவின் மனைவி மற்றும் அவரது குடும்பத்தில் உள்ளவர்கள் அடியாட்களை வைத்து அவரை மிரட்டி அடிப்பதாகவும் அவரது குழந்தையை பார்க்க அனுமதிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக முத்து சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் தனது உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளதாக, எனவே தனக்கும் தனது குடும்பத்திற்கும் பாதுகாப்பு அளிக்க கோரியும் முத்து காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். அனைத்தும் உள்ளது. அவர்கள் மீது 3 FIR
இப்பொழுது அவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன விளக்கம் என்றால் 13/7/2021 அன்று நான் F2 காவல் நிலையத்தில் என் வீட்டில் வந்து என்னை அவர்கள் அடித்ததற்கு ஃபோட்டோ ஃபுட்டேஜ், கடையில் வந்து திருடி சென்றதுக்கு ஃபோட்டோ ஃபுட்டேஜ் இரண்டும் ஆதாரமாக கொடுத்துள்ளேன். வீடியோ கவரேஜ் கொடுத்ததற்காக அவர் என் மீது தவறான புகார் கூறுவதற்காக அங்கு வந்து கமிஷன் ஆஃபீஸில் என் மீது தவறான புகார் கூறியுள்ளார். இதுவே உண்மை. இதை விசாரிக்க நான் கமிஷனர் ஐயாவிடம் மனு கொடுத்துள்ளேன். கொரோனா 2வது அலை குறைந்து வருவதால் முதல் கட்டமாக தமிழகத்தில் 9ஆம் மற்றும் 10ஆம் வகுப்பு மற்றும் மேல்நிலை வகுப்புகளை திறக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் வகுப்புகளின் தன்மை, வாகனங்களின் நிலை மற்றும் பள்ளி கட்டிடங்கள் ஆகியவை குறித்து வட்டாட்சியர்கள் நேரில் ஆய்வு செய்து உறுதியளிக்க வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து திருவள்ளூர் மற்றும் கடம்பத்தூர் ஒன்றியங்களில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் வட்டாட்சியர் செந்தில்குமார் மற்றும் துணை வட்டாட்சியர் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் போது பள்ளி நிர்வாகத்தினர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை சன்னதி தெருவில் கொரோனா வைரஸ் தொற்று தடுப்பு வாரம் என 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் அங்கு விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவாடனை வட்டாட்சியர் செந்தில்வேல் முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திருவாடனை காவல் ஆய்வாளர் சீனிவாசன், மண்டல துணை வட்டாட்சியர் சேதுராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் கிராமிய கலை நிகழ்வுகள் மூலமாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே புத்தூர் கிராமத்தில் வேளாண் துறை சார்பில் இலவச மரக்கன்றுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் லலிதா, சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கினர். விழாவில் சமூக இடைவெளியை பின்பற்றாமல் அதிக அளவில் கூட்டம் கூடியதால் கொரோனா பரவும் அபாயம் ஏற்பட்டது. சென்னை தாம்பரம் அடுத்த சானச்சோரியம் ஸ்ரீராம் காலனியைச் சேர்ந்தவர் அரசு பள்ளி ஆசிரியர் எழில் செல்வி. இவரது மகள் பிரியதர்ஷினி. இவர் மத்திய அரசின் குடியுரிமை தேர்வெழுதி அதில் தோல்வியடைந்துள்ளார். இதனால் மன வருத்தத்தில் இருந்த பிரியதர்ஷினியிடம் பெற்றோர் திருமணம் செய்து கொள்ளுமாறு கூறியுள்ளனர். அதற்கு மறுப்பு தெரிவித்த அவர் அரசு தேர்வில் தேர்வாக்கி பணியில் சேர வேண்டும் என பெற்றோருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனால் மன உளைச்சலில் இருந்த அவர் கடிதம் ஒன்றை எழுதி வைத்துவிட்டு வீட்டில் படுக்கை அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சிட்லப்பாக்கம் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர்.